இந்த தேகத்துக்கு நல்லா புரிச்சுவாங்க, இந்த தேகத்துக்கு பசி கிடையாது, தாகம் கிடையாது, பிணி கிடையாது, அப்புறம் சாயனா நிழல், நிழல் கிடையாது, மூப்பு கிடையாது. சரிங்களா? அதுபோல இந்த தேகத்துக்கு ஒரு சுத்த தேகம் வந்துட்டா நீங்க எந்த இச்சையும் கிடையாது. அதுபோல ஒரு நிரந்தரமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும். அதுக்கு பேரு பேரின்ப சித்தி பெருவாழ்வு. அந்த பெருவாழ்வை பெறுவதற்கு தான் இந்த மனித பிறப்பை இறைவன் கொடுத்திருக்காருன்னு நமக்கு இந்த காலத்தை இறைவன் தேர்ந்தெடுத்திருக்காரு. இந்த 19ஆம் நூற்றாண்டு காலத்தையும் தேர்ந்தெடுத்து இனி வரக்கூடிய எல்லா காலமும் எல்லாருக்கும், இந்த மனித தேகம் பெற்றுக்கொண்ட எல்லோருக்கும் அறிவு விளங்கக்கூடிய காலம். இந்த காலத்தில் இந்த சாகா கல்வியை கொண்டு வந்து சேர்த்தா மட்டும்தான் இது கடைசியா இந்த மக்களுக்கு போய் சேர்ந்து மனித தேகம் எடுத்துக்கொண்டவருடைய எல்லாத்துடைய லட்சியமும் இந்த தேகத்தை அழியாத தேகமா மாற்றிக்கொண்டு மரணம் இல்லாத பெருவாழ்வுல வாழ்றது முடியும் அப்படின்னு யார் முடிவு பண்ணி இதை நடத்திட்டு இருக்கா? இறைவன். சரியா? நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து ஊற்றெனும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமதே நன்னிதியே ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்து எத்துது நான் மம்மின் உலகிகளில் மரணம் இல்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையின் பொய் புகழில் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையில் சிற்சபையில் புகும் தருணம் இதுவே உற்ற ஒளி உரைக்கின்றேன் ஒருமையெல்லாம் உமக்கு உறவனன்றி பகவன உண்ணாதே உலகில் கரணம் எல்லாம் கலங்க வரும் மரணமும் சம்மதமோ இப்பிதனை சம்மதியாது என் மனம்தான் உமது மனம்தான் தன் மனமோ கண்மனமோ அறியே இப்பிதனை தடுத்தடலாம் என்னோடு சேர்த்திடுவேன் என் மார்க்கம் இறப்பை ஒழிக்கும் சன்மார்க்கம் தானே மற்றறிவோம் என சிறிதும் தாங்கரிப்பீரானால் மரணமெனும் பெரும்பாவி வந்திடுமே அந்தோ சற்றும் அதை உம்மாடு தடுக்க முடியாது சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தவர் அல்லால் எட்டி நின்று தடுக்க வல்லார் எவ்வுலகில் எவரும் இல்லை கண்டீர் சத்தியம் இது என் மொழி கொண்டு உலகில் பற்றிய பட்டணத்தையும் பற்ற விற்று அருள் அம்பல பற்றிய பற்றுவினோ என்றும் இரவீரே. இது போல இதெல்லாம் மரணத்தை நீக்கிறதுக்கான பாடம் தான். அப்ப இந்த சமரச சுத்த சன்மார்க்கமே நாம் மரணம் இல்லாத பெருவாழ்வு வாழ்வதற்காக தான். அதனாலதான் இந்த சமரச சுத்த சன்மார்க்கம் எல்லா மதத்துக்காகவும் எல்லா சமயத்துக்காகவும் எல்லா மார்க்கத்துக்காகவும் எல்லோருக்கும் உண்மை பொது நெறியாக இறைவன் படைத்திருக்கிறார். இறைவன்